எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுநரை அவமானப்படுத்த வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது. அது மட்டுமல்ல, எப்படியாவது அவரை அச்சுறுத்தி அவருடைய செயல்பாடுகளில் இருந்து பின்வாங்க வைக்க வேண்டும் என மறைமுகமாக ஒரு அழுத்தத்திற்காக இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ம் ட்விஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு புதிதல்ல. கருத்து சுதந்திரம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கான மரியாதை என்பதிலெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லாத திமுக அரசு இப்படித்தான் நடந்து கொள்ளும். இங்கு அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கூட, அது கூட்டணி கட்சிகளாக இருந்தால் கூட சமீப காலங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது. சட்டப்பேரவைக்குள்ளாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் அல்லது அவர்கள் காட்டுகின்ற எதிர்ப்பை கூட லைவ கட் பண்றாங்க, மீடியாக்கள் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எமர்ஜென்சி காலத்திற்கு திரும்பவும் திமுக அரசு தமிழக மக்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அதனால இந்த போஸ்டர், ஆர்ப்பாட்டம் இவையெல்லாம் கவர்னருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அல்ல. இவர்கள் தேசிய கீதத்தை அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடக்கின்ற போராட்டமாகத்தான் தமிழக மக்கள் பார்ப்பார்கள்.